प्रभु मिलन से तृप्त हो गए। इतनी कृपा हुई कि हम कृतकृत्य हो गए। कृपा हुई कि हम कृतकृत्य हो गए। प्रभु स्नेह से हमारे प्राण सिक्त हो गए। इतनी कृपा हुई कि हम कृतकृत्य हो गए। प्रभु स्नेह से हमारे प्राण सिक्त हो गए। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जिससे कभी भी कोई न पूछे अपना तुमने बनाया। तेरी यादों में सुख अनुपम हर पल हमने पाया। दिन रात तू ही गीत होठों पे, दिन रात तू ही गीत होठों पे। बोल तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो।
मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 29/12/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/12/2002. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு இஸ் நயே வருஷமே, இந்த புது ஆண்டில் சர்வ கசானே சஃபல்கர், அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தி சஃபல்தா மூரத் பன்னைக்கு விசேஷதா திகாவோ, வெற்றி மூர்த்திகளாக ஆவதற்கான விசேஷ தன்மையை காட்டுங்கள். இந்த ஆண்டு அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தி வெற்றி மூர்த்திகளாக ஆவதற்கான விசேஷ தன்மையை காட்டுங்கள். ஆஜ் நவ யுக ரச்சிதா, இன்று புது யுகத்தை படைக்கக்கூடியவர். நவ ஜீவன் தாத்தா, புது வாழ்க்கையை வழங்கக்கூடியவர். பாப் தாதா நவ வருஷம் மனானே ஆய, புது ஆண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். ஆப் சபி பி நவ வருஷம் மனானே ஆயே ஹோ, நீங்கள் எல்லாரும் கூட புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்துகின்றீர்கள். அவர் நவ யுகம் மனானே கேலியே ஆயே ஹோ, அல்லது புது யுகத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்களா? நவ வருஷத்தோ சபி மனாத்தே, புத்தாண்டை அனைவரும் கொண்டாடுகின்றார்கள். லேக்கின் ஆனால் ஆப் சபி, நீங்கள் அனைவரும் கூட நவ யுக் और नव वर्ष तीनों ही मना रहे हो. புது வாழ்க்கை, புது யுகம், புது ஆண்டு மூணையுமே கொண்டாடுகின்றீர்கள். பாப் தாதாவே திருமூர்த்தி முபாரக் தே ரஹே. பாப் தாதா கூட திருமூர்த்தி வாழ்த்துக்களை கொண்டு இருக்காங்க. நவ வருஷக்கு 1-2 முபாரக் தேத்தே. புது வருஷத்தில்
ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். और साथ में कोई न कोई गिफ्ट भी देते हैं. கூட ஏதாவது ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கின்றார்கள், பரிசும். கிஃப்ட் देते हो ना, गिफ्ट பரிசு கொடுக்கின்றீர்கள் தானே. लेकिन ஆனால் बाप दादा ने आप सबको कौन सी गिफ्ट दी है? बाप दादा உங்க எல்லாருக்கும் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கின்றார்? கோல்டன் துனியா की गिफ्ट दी है. கோல்டன் உலகத்தினுடைய, தங்க உலகத்தினுடைய கிஃப்டை கொடுக்கின்றார். सभी को गोल्डन दुनिया का गिफ्ट मिल गई ना, அனைவருக்கும் தங்க உலகத்தினுடைய கிஃப்ட் கிடைத்து விட்டது அல்லவா. जिस गोल्डन दुनिया में नव युग में सर्व प्राप्तियां हैं, அந்த கோல்டன் உலகத்தில் நய யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றன. யாது अपना राज्य, இருக்கின்றதா உங்களுடைய ராஜ்யம். कोई अप्राप्ति का नाम निशान नहीं है. பிராப்தி இல்லை என்றதுக்கான பேரளவு கூட அங்கு கிடையாது. ஐசி அப்படிப்பட்ட கிஃப்ட் சிவாய பாப் தாதாக்கு அவர் कोई दे नहीं सकता. பாப் தாதா தவிர வேற யாருமே அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை கொடுக்க முடியாது. सारे विश्व में अगर कोई बड़े से बड़ी सौगात देंगे भी तो क्या देंगे. முழு உலகத்தில் பாருங்க, பெரியதிலும் பெரிதா ஒரு பரிசு கொடுக்கணும்னா என்ன கொடுத்துருவாங்க? படைத்தே படா தாஜ் வா தக்த் தே தேங்கே, பெரிய மகுடமோ அல்லது சிம்மாசனமோ கொடுப்பாங்க. ஜப் ஸ்தாபனா हुई थी, பாபா சொல்கிறாங்க, எப்போ ஆரம்பமாச்சோ ஆகே ஆகே பேட்டேன்னா ஸ்தாபனை வாலி, ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் யார்? ஸ்தாபனையில் உள்ளவங்க. தப் ஆதிமே பிரம்மா பாபா பச்சோं से पूछते थे. ஆரம்பத்திலேயே பிரம்மாவா குழந்தைகளிடம் கேட்டாராம். என்ன கேட்டாராம்? अगर आपको आजकल की कोई भी रानी ताज तक देवे तो आप जाएंगे. இன்றைய உலகத்தில் யாராவது ராணியினுடைய உங்களுக்கு மகுடம் அல்லது சிம்மாசனம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா அப்படின்னு பாப்பா கேட்டாராம். யாதே நினைவில் இருக்கிறதா? तो बच्चे कहते थे इस ताज तो क्या करेंगे, இந்த கிரீடத்தையோ இந்த சிம்மாசனத்தை என்ன பண்ண போகிறோம் நாங்கள்? जब बाप मिल गया तो क्या है, தந்தையே கிடைத்து விட்டார், வேறு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்க. तो इस गोल्डन वर्ल्ड की गिफ्ट के आगे कोई भी गिफ्ट बड़ी नहीं हो सकती. இப்படிப்பட்ட தங்கமயமான ஒரு கிஃப்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு கிஃப்ட்டும் பெருசே கிடையாது. கை பச்சே பூछते हैं, சில குழந்தைங்க பாபாட்ட கேட்குறாங்களாம், क्या क्या प्राप्ति की होगी, என்னென்ன பிராப்தி அடைந்திருப்பாங்க. तो बाप दादा कहते हैं प्राप्तियों का लिस्ट तो लंबी है, பிராப்திகளுடைய லிஸ்ட்டு ரொம்ப நீளமானது. लेकिन सार रूप में क्या कहेंगे, சாரத்தில் அதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்பிராப்த கோயி நெய் வஸ்து, எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்பதே இருக்காது. जो जीवन में चाहिए वह सब प्राप्ति है. நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு அங்கே பிராப்தி ஆகியிருக்கும். ஐசி கோல்டன் கிஃப்ட் கி அதிகாரி ஆத்மாயே ஹோ. அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்டினுடைய அதிகாரி ஆத்மாக்கள். அதிகாரி என்ன பாபா கேட்குறாங்க, அதிகாரிகள் தானே. டபுள் விதேசி அதிகாரி டபுள் ஃபாரினர்ஸ் அதிகாரிகளா எல்லாம் கையசிக்கின்றார். சபி ராஜா பனேங்கே, எல்லோருமே ராஜா ஆவீர்களா? तो इतनी तक तैयार करने पड़ेंगे. அப்போ அவ்வளவு சிம்மாசனம் எனக்கு தயார் பண்ண வேண்டியிருக்கும். பாப் தாதா कहते हैं, பாப் தாதா என்ன கூறுகின்றார்? தக்கத்த சர்வ பிராப்தி, அங்கே உங்களுக்கு சிம்மாசனம் தான் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். लेकिन ஆனால் इस संगम युग का स्वराज्य उसमें कम नहीं है. இந்த சங்கம யுகத்தினுடைய சுவராஜ்யம் அதை விட எந்த விதத்துலேயும் குறைவே கிடையாது. அபிபி ராஜா ஹோனா, இப்போ கூட நீங்கள்லாம் ராஜாக்கள் தானே. ராஜா ஹோனா ராஜாக்கள் தானே. ராஜயோகியோ கி பிரஜா யோகியோ, நீங்களாம் ராஜ யோகிகளா இல்லை பிரஜா யோகிகளா? இஸ் சமய சப் தில் தந்த் நஷி ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா பச்சே. இப்போ நீங்கள் எல்லாமே இதே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தைகள். எத்தனை ரூபானி நஷா ரத்தா என்ன, எவ்வளோ உங்களுக்கு ஆன்மீக போதை இருக்கின்றது அல்லவா? கியோக்கி ஏனென்றில் இச்சமயக்கு ஸ்வராஜ்ய செய்ய பவிஷ்ய ராஜ்ய பிராப்த होता है. இப்போ நீங்கள் எவ்வளவு ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றீர்களோ இதற்கு ஏற்பதான் எதிர்காலத்தில் ராஜ்யமே உங்களுக்கு பிராப்தி ஆகின்றது. சங்கமயம் பௌத் 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 அமூல்ய சிரேஷ்ட. இந்த சங்கமயம் மிகவும் 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 விலை மதிப்பற்ற சிரேஷ்டமானதா. 3 தடவை பாப்தாதா சொல்கிறேன்.
संगम युग को बाप दादा और सभी बच्चे जानते हैं. சங்கமயத்தை பாப் தாதாவுக்கு தான் தெரியும், அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும். குஷி குஷிமே சங்கமியுக்கு நாம் क्या देते हैं? ரொம்ப மகிழ்ச்சியில் சங்கமத்துக்கு என்ன பேர் கொடுக்குறீங்க? மௌஜோ காய, மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய யுகம். क्यों? ஏன்? ஏக் ஏக் தின் क्या है? பாப்பா கேட்காங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன? மௌஜி மௌஜே, மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. உங்களுக்கு மௌஜேனா மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா, கொண்டாட்டம் இருக்கின்றது அல்லவா, கொண்டாட்டமே கொண்டாட்டம்ன்றார் பாபா. ஒவ்வொரு நாளும் மௌஜே மூஞ்சித்தோ நெய்யும், கொண்டாட்டம் இருக்கின்றதா இல்லை குழப்பம் அடைகின்றீர்களா? ஹர் தின் உற்சவ, ஒவ்வொரு நாளும் கூட உங்களுக்கு உற்சவம் தான். கியோங்கி உற்சாக, ஏனென்றால் உங்களிடம் உற்சாகம் இருக்கிறது. உம்மங்க உற்சாகி अपने सर्व भाई बहनों को परमात्मा पिता का बनाए. உங்களுக்கு இந்த உற்சாகம் ஆரம்பம் என்ன இருக்குன்னா, அனைத்து சகோதர சகோதரிகளையும் பரமாத்மா தந்தையுடையவர்களாக ஆக்க வேண்டும். சேவகமும் உற்சாகத்தாயினா, சேவைக்கான உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றது அல்லவா. ஏக்கரை 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 பிளான் பண்ணாத்தே ஒன்று, இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா. क्योंकि ஏனெனில் जो श्रेष्ठ प्राप्त होती है ना, तो दूसरों को सुनाने के बिना रह नहीं सकती. எப்போ உங்களுக்கு சிரேஷ்டமான பிராப்தி ஆகின்றதோ பிறருக்கு சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. இசி சங்கமிக்கு பிராப்தி கோல்டன் வேர்ல்டுமே பி होगी. இந்த சங்கம் யுகத்தினுடைய பிராப்தி கோல்டன் வேர்ல்டில் கூட உங்கள்கிட்ட இருக்கும். அபிக்கு புருஷார்க்கு பிராலத் பவிஷ்ய கோல்டன் வேர்ல்டு. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய புருஷார்த்தத்தினுடைய பிராலப்தை தான் எதிர்காலத்தில் கோல்டன் வேர்ல்ड. तो संग में अच्छा लगता है ना या सत्युग अच्छा लगता है? பாபா எவ்வளோ டெக்னிக்கலாக கேட்குறாரு பாருங்க. சங்கம் யுகம் நல்லா இருக்கா இல்லை சத்யுகம் நல்லா இருக்கா? क्या अच्छा लगता है? எது ரொம்ப பிடிக்குது? संगम अच्छा है ना, संगम ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. சிறு பீச் பீஜ்மே மாயா ஆத்தி है, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையிடையே மாயா வந்துடுது. தோட தோட கபி கபி பூஞ்சாத்தே, கொஞ்சம் அப்பப்போ குழப்பமடைந்து விடுகின்றீர்கள். கை பச்சை சகஜ யோகி முஸ்கில் யோக் பனா தேத்தே. சில குழந்தைகளோ சகஜமான யோகத்தை கஷ்டமான யோகம் ஆக்கிடுறாங்க. ஹனையே லேக்கின் பனா தேத்தே, கஷ்டமானதே இல்லை யோகா, ஆனால் அதை இவங்க தான் கஷ்டமாக ஆக்கிக்கிறாங்க. வாஸ்தவமே ஹே பௌத் சகஜ், உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. முஸ்கில் லக்தா. அடுத்து பாபா கேட்குறார், ஏதாவது கஷ்டமாக இருக்குதா? ஜிஸ்கும் முஸ்கில் லக்தாவோ ஹாத் உட்டாவோ. யாருக்கு இந்த யோகா கடினமாக இருக்கும் அவங்களாம் கைகளை உயர்த்துங்கள். சதானி கபி கபி முஸ்கில். சரி, எப்போதும் கஷ்டம் இல்லை, அப்பப்போ கஷ்டமாக இருக்குதா? பாப்பா எப்படிலாம் கேட்குறா பாருங்க. யா சகஜ இல்லை சகஜமாக இருக்கா? ஜோ முஸ்கில் யோகியோ ஹாத் விட்டா. யார் கஷ்டமான யோகி அப்படின்னு சொல்கிறீங்களோ கையை உயர்த்துங்கள். மற்ற முஸ்கில் யோகியோ யா சகஜ யோகி. தாய்மார்கள் எல்லாம் கஷ்டமான யோகிகளா இல்லை சகஜமான யோகிகளா? கோய் முஸ்கில் யோகியை, கஷ்டமான யோகிகள் இருக்காங்களா? சில பேர் கைகளை உயர்த்துகின்றார்கள். சாரி சபாமே ஹாத் கைசே உட்டாயங்க. எல்லாருமே கை தூக்க முடியாது. ஏனென்றால் சபையில் எல்லாருக்கு முன்னாடி எப்படி கை தூக்க முடியும்? சபி பச்சே ஃபலக் சே கத்தே. எல்லா குழந்தைகளும் கூட ரொம்ப பெருமையோடு என்ன சொல்கிறீங்க? மேரா பாபா, என்னுடைய தந்தைன்னு சொல்கிறீங்க. மேரா பாபா தோ தாதியோ கா பாபா, என்னுடைய பாபான்னு சொல்கிறீங்களா இல்லை தாதியோருடைய பாபான்னு சொல்கிறீங்களா? மேரா பாபா என்ன, என்னுடைய பாபா தான் இல்லையா? ஹர் ஏக் கஹேகா, ஒவ்வொருத்தவங்களும் கூட கூறுவார்கள். பஹலே மேரா, முதல்ல என்னுடைய தந்தைன்னு தான். ஐசா ஹே, அப்படி தானே? ஏன் சிந்தி லோக் கபி சபி பைட்டே ஹேனா, ஆனால் சிந்தி லோகெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. மேரா பாபா ஹே யா தாதி ஜானகி கா ஹே? என்னுடைய தந்தைன்னு சொல்லுவீங்களா இல்லை தாதி ஜானகியுடைய தந்தைன்னு சொல்லுவீங்களா இல்லை தாதி பிரகாஷ்மனுடைய தந்தைன்னு சொல்லுவீங்களா? யாருடைய தந்தை? மேரா ஹே, என்னுடையவர் தானே. சாரா தின் கியா யாத் ரஹதா, ஃபுல் டே உங்களுக்கு என்ன நினைவில் இருக்கிறது? மேரா ஹேனா, எனது தந்தைன்னா பாப் कहते हैं. बहुत सहज युक्ति है. जितने बार मेरा मेरा कहते हैं, सारे दिन में कितने बार मेरा मेरा शब्द कहते हो. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ ஈஸியான ஒரு யுக்தி பாருங்க. எத்தனை தடவை எனது எனதுன்னு சொல்லுவீங்க ஃபுல் டே. எத்தனை முறை எனது என்ற சப்தம் வெளிப்படுகின்றது கூறுகின்றீர்கள். அகர் கிந்தி கரத்தை பௌத் பார் மேரா சப்த போது என்னன்னீங்கன்னா
நிறைய தடவை எனது எனது பாபான்னு சொல்கிறீங்க. ஜோ மேரா சப்து போல்தே தோ பஸ் மேரா கௌன். சரி, எனது என்ற வார்த்தையை சொன்னால் என்னுடையவர் யார்? மேரா பாபா, என்னுடைய பாபா. முஸ்கில் है, இதில் என்ன கஷ்டம் இருக்குது? கபி கபி பூல் ஜாத்தையோ, ஆனால் அப்பப்போ மறந்து போயிடுறீங்க. பாப் தாதா कोई नया शब्द नहीं देता. பாபா ஒன்றும் புதுசாக வேர்டெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு. ஜோ சதைவ் காரியமே லகாத்தையோன்னா மை அவர் மேர். எப்போதுமே நீங்கள் பயன்படுத்துகிற 2 வார்த்தைகள், ஒன்று நான், இன்னொன்று எனது. தோ மை கவுன் और மேரா கவுன். நான் யார், என்னுடையவர் யார், அவ்வளோதான். அதே 2 வார்த்தை. கை பச்சை முஸ்கில் புருஷார்த் கியூ கருத்து பாபா கேட்குறாங்க. சில குழந்தைங்க ரொம்ப கஷ்டமான புருஷார்த்தமாக ஏன் பண்ணுறாங்க? சிர்ஃப் சோச்தே பிந்து சாமனே ஆ ஜாயே, பிந்து பிந்து, ஒரு புள்ளி எனக்கு முன்னாடி வரணும், புள்ளி வரணும், புள்ளி அப்படின்னு. ஆனால் புள்ளி என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது. பிந்து தோ லேக்கின் கவுன்சி பிந்து, பிந்து தான், புள்ளி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி? மை கவுனு, நான் யார்? அப்படி சொமான் சுமிருத்தி மேலா, சோமானத்தை அவங்க நினைவில் கொண்டு வாங்க. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? அப்போ சோமானம் பூரா நினைவுக்கு வரணும். ரமணீக் புருஷார்த் ஓ ஜாயேகா. அப்போ அந்த புருஷார்த்தம் என்ன ஆகிடும்? ரொம்ப ரமணீக்கமாக ஆகிடும், என்டர்டெயினாக ஆகிடும். சரி, ஜோதி பிந்து காத்தேன்னா तो मुश्किल हो जाता है. வெறுமனே ஜோதி பிந்துன்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாயிடும். சகஜ புருஷார்த், மௌஜிகா புருஷார்த் கரோ. நீங்கள் பண்ணுற புருஷார்த்தம் எப்படி இருக்கணும்? சகஜமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் செய்கிறதுக்கு. இஸ் நய வருஷமே புருஷார்த் பி சிரேஷ்ட ஹோ. இந்த புது வருஷத்தில் உங்களுடைய புருஷார்த்தம் கூட எப்படி இருக்கணும்? சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். லேக்கின் சிரேஷ்ட கே சாத் பहले சகஜ் हो. சிரேஷ்டம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஈஸியாகணும். ஈஸியானா கண்டினியூஸாக பண்ணுவோம். கஷ்டம்னா எவ்வளோ காலத்துக்கு தான் செய்வோம். சஹஜ் பி ஹோ और श्रेष्ठ भी हो सकता है. அப்போ உங்களுடைய புருஷார்த்தம் சகஜமாகவும் இருக்கணும், சிரேஷ்டமாகவும் இருக்கணும். அது பாசிபிளா? दोनों साथ हो सकता है. ரெண்டும் ஒன்றா இருக்கணுமா? டபுள் ஃபார்னர்ஸ் போலோ ஹோ சக்தா. டபுள் ஃபார்னர்ஸ் பார்த்ததா கேட்குறான். உங்களால் அது முடியுமா? ஈஸியாகவும் இருக்கணும், சிரேஷ்டமாக இருக்கணும், ரெண்டும் கூடயே இருக்கணும். பாப் தாதா தேக்கேங்கே, பாப் தாதா பார்ப்பார். பாப் தாதா तो செக் करते रहते हैं ना. ஏன்னா பாப் தாதா சோதனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா. तो मुश्किल योगी कौन कौन बनता है? கஷ்டமான யோகி யாரெல்லாம் ஆகுறாங்க? सहज योगी का तो मतलब नहीं है कि अलबेलेपन का पुरुषार्थ हो. சகஜ யோகி அப்படின்னாலே அவங்க சோம்பேறித்தனமுடைய புருஷார்த்திகளாக இருக்கவே முடியாது. சிரேஷ்டபியோ அவர் சகஜபியோ, சிரேஷ்டமாகவும் இருக்கணும், சகஜமாகவும் இருக்கணும். तो पांडव सहज योगी हैं. பாண்டவர்கள் சகஜ யோகிகளா? சகஜ யோகி ஜோ ஹே हाथ उठाओ. சகஜ யோகிகள் யாரோ எல்லாம் கையை உயர்த்துங்கள். देखना टीवी में आ रहा है, பாருங்க, டிவியில் வருகின்றீர்களா? முபாரக் हो, வாழ்த்துக்கள். यह वर्ष कोई के आगे कोई मुश्किल नहीं आएगा. பாபா வரதானம் கொடுக்கலாம். இந்த வருஷம் யார் முன்னாடியும் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. ஏனென்றால் சகஜ யோகியோ, நீங்கள் சகஜமான யோகிகள். அல்பேலினையும் பண்ணா, அதுக்காக நீங்கள் சோம்பேறித்தனமுடையவர்களாக ஆகிவிடாதீர்கள். சமய பிரமான், நேரத்திற்கு ஏற்ப. பாபாவுடைய வாக்கியத்தில் ரொம்பவும் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நேரத்திற்கு ஏற்ப என்ன செய்யணும்னு பாபா சொல்லுவார். இப்போ நேரத்துக்கு ஏற்ப இஸ் வருஷமே, இந்த ஆண்டில் சபிக்கு விசேஷ லட்சியம் இருக்குண்ணே. எல்லோருக்கும் இந்த விசேஷமான லட்சியத்தை வைக்கணும். என்ன? ஜோபி கஜானே பிராப்த, நமக்கு பாபாட்டேருந்து என்னெல்லாம் பொக்கிஷங்கள் பிராப்தி ஆகியிருக்கின்றனவோ. என்னென்ன பொக்கிஷங்கள் ஞாபகத்தில் இருக்க? சமய, நேரம், சங்கல்ப, நம்மளுடைய எண்ணங்கள், குணங்கள், ज्ञान है, ஞானம், சக்திகள். सबसे बड़ा खजाना संकल्प. பாருங்க, நேரம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்திகள், 5 சொல்லியிருக்க. இது எல்லாத்துலேயுமே கூட ரொம்ப பெரிய பொக்கிஷம் எது? சங்கல்பம். அதுவும் எப்படிப்பட்ட சங்கல்பம்? சிரேஷ்ட சங்கல்பம், சுத்த சங்கல்பம், தூய எண்ணங்கள் மற்றும் சிரேஷ்டமான எண்ணங்கள். इन सभी खजानों को हर रोज सफल करना. இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் டெய்லி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். खूब बांटो, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதை பகிர்ந்து அழியுங்கள். தாத்தாக்கே பச்சை மாஸ்டர் தாத்தா பனோ. வள்ளலுடைய குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாக ஆகுங்கள்.
खूब बांटो। क्यों? ஏன் நீங்கள் இதை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும்? சஃபல் கர்னார்த்தா சஃபல்தாக்கோ பிராப்த் கர்னா. நீங்கள் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வெற்றியை அடைகின்றீர்கள். तो ஆக यही इस वर्ष की विशेषता सदा कायम रखना. இந்த விசேஷத்தன்மையை கவனத்தில் வைங்க. சஃபல் கர்ன அசஃபல்தா ஹை. நீங்கள் ஈடுபடுத்தணும், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக என்னடுவீங்க? வெற்றி அடைந்து விட்டீர்கள். சவி कहते भी हो ना कि सफलता हमारा जन्म सिद्ध अधिकार. எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? வெற்றி எங்களுடைய பிறப்பு உரிமை. அதிகார். அந்த அதிகாரம் இருக்கிறதா? तो सफल करो, सफलता प्राप्त करो. அப்போ நீங்கள் சஃபல் பண்ணுங்க, சஃபல்தா அடிங்க. कोई भी कार्य करो, कोई न कोई खजाना सफल करते जाओ और सफलता का अनुभव करते चलो. सोचो, सफलता का अधिकार आप ब्राह्मण आत्माओं के सिवाय और किसका अधिकार हो सकता है? யோசியுங்கள், வெற்றியினுடைய அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த அதிகாரம் இருக்க முடியும்? பாபா சொல்லிட்டு கேட்குறாங்க, क्यों? ஏன்? क्योंकि ஏனென்றால் बाप ने आपका सफलता भाव का वरदान दिया है. உங்களுக்கு வெற்றி ஆகுக என்ற வரதானத்தை பாபா கொடுத்திருக்கின்றார். பாப்தாதா சதா कहते हैं, பாப்தாதா எப்பொழுதுமே கூறுகின்றார், एक एक ब्राह्मण आत्मा सफलता का सितारा है. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரமாகும். सफलता स्वरूप है, வெற்றி स्वरूपமாகும். सफलता के सितारे हो या न मेहनत के सितारे हो. பாபா கேட்குறாங்க, வெற்றி நட்சத்திரங்களா அல்லது உழைக்கும் நட்சத்திரங்களா? बाप दादा सभी बच्चों को सफलता का सितारा इसी स्वरूप में देखते हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரங்களாக இதே स्वरूपத்தில் தான் பார்க்கின்றார்கள். याद है ब्रह्मा बाप ने आदि में कितने समय में सब सफल किया? உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா? பிரம்மா பாபா ஆரம்பத்தில் எவ்வளவு நேரத்தை அனைத்தையுமே ஈடுபடுத்தினார். अंत तक अपना समय सफल किया. கடைசி நிமிடம் வரை தன் நேரத்தை ஈடுபடுத்தினார். चाहे कर्माती भी बन गए, கர்மாத்திதாக கூட ஆகிவிட்டார். फिर भी பிறகு கூட कितने पत्र लिखे, எவ்வளோ கடிதங்களை எழுதினார். समय सफल कियाना, நேரத்தை ஈடுபடுத்தினார் அல்லவா. லாஸ்ட் தின் भी मुख से महावाक्य उच्चारण किए. கடைசி நாள் கூட வாயிலிருந்து மகா வாக்கியத்தை உச்சாரம் செய்தார். லாஸ்ட் தின் தக் சப் சஃபல் கியா, கடைசி நாள் வரை அனைத்தையும் ஈடுபடுத்தினார். இசிலே சஃபல்தா கோ பிராப்த் ஹோகே, அதனால தான் வெற்றியை பிராப்தி அடைந்தார். தோ ஆக ஃபாலோ ஃபாதர், தந்தையை கடைபிடியுங்கள். वास्तव में संगम युग का एक एक संकल्प, एक एक सेकंड सफल करना ही सफलता मुहूर्त बनना. உண்மையில் சங்கம யுகத்தில் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு வினாடியும் ஈடுபடுத்துவதுதான் வெற்றி மூர்த்தியாக ஆவதாகும். சபி நிச்சயசே கத்தேனா, அனைவரும் நிச்சயத்துடன் கூறுகின்றீர்கள் அல்லவா. என்ன கூறுகின்றீர்கள்? பிரம்மா பாப் சே தோ ஹமாரா பஹுத் பியார் है. பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கின்றது. तो प्यार की निशानी है जो बाप का प्रियता वह बच्चों को प्रिय हो. அன்பினுடைய அடையாளம் என்ன? பாபாவுக்கு எது பிரியமாக இருந்ததோ அதுதான் குழந்தைகளுக்கும் பிரியமாக இருக்க வேண்டும். சமய் சங்கல்ப और सर्व खजाने सफल हो. நேரமாகட்டும் எண்ணங்களாகட்டும் அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்துங்கள். வியர்த்த நஹி ஹோ, வீணாமல் போகக்கூடாது. பியார்க்கு நிஷானி ஃபாலோ ஃபாதர். அன்பினுடைய அடையாளம் என்ன? தந்தையை ஃபாலோ செய்யுங்கள். பிரம்மா பாப்னே விசேஷத்தா கியா திக்காய்? பிரம்மா பாபா எந்த ஒரு விசேஷத்தன்மையை காட்டினார்? ஜோ சோச்சா வ செகண்ட் மே கியா, எதை யோசித்தாரோ ஒரு வினாடியில் அதை செய்தார். சிறு சோச்சா நை, சிறு பிளான் நை பனாயா, பிராக்டிகல் மே கற்க தியா. வெறுமனே யோசிக்கவில்லை, பிளான் மட்டும் செய்யவில்லை, பிராக்டிக்கலாக செய்து காட்டினார். तो ऐसे हैं, அது மாதிரி இருக்கின்றீர்களா? ஃபாலோ கர்னே வாலேனா, ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் தானே. अच्छा है, நல்லது. आज बहुत ही आगे है न्यू ईयर मनाने के लिए. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க புது ஆண்டை கொண்டாடுவதற்காக. अच्छा है, நல்லது. अगर हाल छोटा पड़ गया तो दिल तो बड़ी है.
ஹால் சின்னதாக இருந்தாலும் இதயம் பரந்ததாக இருக்கின்றது அல்லவா? தேக்க தில் படியே தோ சமாகேன. இதயம் பெரியதாக இருந்த காரணத்தினால் அனைவரையும் நீங்கள் அடக்கி கொண்டீர்கள் அல்லவா? आज सभा में 18-19,000 भाई बहनें बैठे. இன்னைக்கு ஹாலில் 18,000 to 19,000 வரை சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். சபை பார் ஓட்டே பி சுன்றேன்னா வெளியில் அமர்ந்திருக்கவங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் தானே. பார் बैठने वाले सुन रहे हैं, वो तो दिखाई नहीं देंगे. வெளியில் இருக்கிறவங்க கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள், அது நமக்கு தெரியாது. बाप दादा ने सुना कि फॉरेन में सबसे ज़्यादा ऑस्ट्रेलिया वाले रात को 12 बजे बैठते हैं. விதேஷில் ஃபாரினில் ஆஸ்திரேலியா உள்ளவங்க இரவு 12 மணிக்கு அமருகின்றார்கள். அவர் 4 बजे அமிர்த வேலை கற்கே உடுத்தேன், 4 மணிக்கு அமிர்த வேலை பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறாங்க. तो ஆக बाप दादा ने भी आज ऑस्ट्रेलिया को याद किया. बाप दादा கூட இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை நினைவு செஞ்சார். सुन रहे हैं, கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் ஆஸ்திரேலியா वाले तो हाथ उठाओ. இங்கே யாராவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் இருந்தால் கையை உயர்த்துங்கள். திருமூர்த்தி முபாரக் பहले ஆஸ்திரேலியா को फिर सभी को. திருமூர்த்தி வாழ்த்துக்கள் முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு, பிறகுதான் எல்லோருக்கும். திருமூர்த்தி வாழ்த்துக்கள் பாபா என்ன கொடுத்தாரு? புது யுகம், புது வாழ்க்கை, புது ஆண்டு, இந்த மூன்றினுடைய சிறப்புத்தன்மை ஒன்றாக. அதுதான் பாபா திருமூர்த்தி வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். இஸ் வருஷ லட்சிய तो बताया. இந்த ஆண்டுக்கான லட்சியத்தை பாபா சொல்லிட்டார். சஃபல் கரோ சஃபல்தா ஹை. ஈடுபடுத்துங்கள், வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஏ சபினே பக்கா கியா. இதை எல்லோருமே பக்காவாக பண்ணிட்டீங்களா? சஃபல் கர்னா ஹை, ஈடுபடுத்த வேண்டும். வியர்த்தனகி, வீணாக்க கூடாது. எந்த ஒரு பொக்கிஷமாக இருந்தாலும் சரி, சங்கல்பமானாலும் நேரமானாலும் ஞானமானாலும் சக்திகளானாலும் குணங்களானாலும். சங்கம சமர்த்த யுக. சங்கமயுகமே எப்படிப்பட்ட யுகம்? சக்திசாலியான யுகம். சஃபல்தாக்கா யுக, வெற்றி அடையக்கூடிய யுகம். வியர்த்தக்கானே, வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. வியர்த்தக்கே 63 ஜனம் சமாப்து. வேஸ்ட் பண்ணக்கூடிய 63 ஜென்மங்கள் முடிவடைந்து விட்டன. அவைய சொட்டாசா யுக, சஃபல் கர்னேகா யுக. இது சின்ன ஒரு யுகம். எதுக்காக? ஈடுபடுத்துவதற்கான யுகம். अगर समय सफल करेंगे तो भविष्य में भी आधा कल का पूरा राम ராஜ்யாதிகாரி बनेंगे. இப்போ நேரத்தை நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா எதிர்காலத்தில் பாதி கல்பத்துக்கு எல்லா நேரமும் ராஜ்ய அதிகாரிகளாக ஆவீர்கள். அதற்கு கபி கபி சஃபல் கरेंगे तो கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதை ஈடுபடுத்தினீங்கன்னா ராஜ்ய அதிகாரி भी கபி கபி बनेंगे. ராஜ்ய அதிகாரியை கூட அப்பப்போ தான் ஆவீங்க. சமய சஃபல் கி பிராலப்த் யஹ் ஹை. நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனுடைய பிராலப்து இதுதான். சஃபல் கர்றேஹோ, நீங்கள் உங்கள் மூச்சை ஈடுபடுத்தினீங்களானால் 21 ஜனமே ஸ்வஸ்தராங்க. 21 ஜென்மம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சல்தே தத்தே ஹார்ட் ஃபெயில் नहीं होगा. போகும்போது ஹார்ட் ஃபெயில் ஆகாது. கிஸ்கி ஹார்ட் ருக் ஜாத்தி. சில பேருடைய ஹார்ட் நின்று போயிடுது. கிஸ்கி நாலியாக பந்து ஜாத்தி. சிலருடைய அந்த இரத்த குழாய் ஸ்டாப் ஆகிடுது. वह नहीं होगी. அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ज्ञान के खजानों को भी सफल करो. तो ஞானத்தின் பொக்கிஷங்களையும் நீங்கள் ஈடுபடுத்துங்க. அப்போ ஞானக்கு அர்த்தம் ஞானம் என்றாலே என்ன? அவ சொல்லியிருக்கா. என்னுடைய பொருள் என்ன? புரிந்து கொள்ளுதல். वहाँ इतने समझदार बन जाएंगे तो कोई मंत्री की जरूरत नहीं होगी. அங்கே அவ்வளோ கெட்டிக்காரர்களாக புத்திசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு மந்திரிக்கான தேவையே கிடையாது. आजकल तो देखो शपथ लेते ही पहले मंत्री मंत्र बनाते. இப்போ பாருங்கள், உலகத்தில் எப்போ ப்ராமிஸ் எடுக்கிறாங்களோ அப்போயே மந்திரி மண்டலத்தை கூட உருவாக்குறாங்க. வா சபி சாத்தி होंगे लेकिन मंत्री नहीं होंगे. அங்கே துணைக்காரர்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் மந்திரியே இருக்க மாட்டாங்க. ராயல் ஃபேமிலி கா हर एक दरबार में बैठने वाले ताजदारी होंगे. ராயல் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் கூட, என் ஒவ்வொருவரும் கூட தர்பாரத்தில் அமர்பவர்களாகவும் கிரீடம் அணிந்தவர்களாகவும் இருப்பார்கள். ராயல் ஃபேமிலி கம்னை யோகி. ராயல் ஃபேமிலி ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. சாहे தக்தபர் நஹி बैठते हैं. அவங்க சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் கூட மர்தபா ஏக்கி ஜெய்சா ஹோகா. அவங்களுக்கு ரெஸ்பெக்டு ஸ்டேட்டஸு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இசிலியே அதனால தான் பாபா சொல்ல, என்னை சொச்சோக்கி தக்த நேசி போத்தோடே பண்ணி. சிம்மாசனதாரிகள் கொஞ்சம் பேர் தான் ஆவாங்கன்னு யோசிக்காதீங்க. லேக்கின்
ஆனால் आप लोग भी राज दरबार में राज्य अधिकारी के रूप में होंगे. நீங்கள் எல்லாரும் கூட அந்த ராஜ தர்பாரத்தில் ராஜ்ய அதிகாரிகளுடைய ரூபத்தில் இருப்பீங்க. आपके सिर पर भी ताज होगा. உங்கள் தலையிலையும் கூட கிரீடங்கள் இருக்கும். और आपका पूरा अधिकार होगा. உங்களுக்கு முழுமையான அதிகாரமும் இருக்கும். तो क्या बनेंगे? ஆக என்ன ஆவீர்கள்? நம்பர் 1 या நம்பர் 2 क्या बनेंगे? நம்பர் 1ஆக ஆவீர்களா இல்லை வரிசை கிரமமாக ஆவீர்களா? என்ன ஆவீர்கள்? நம்பர் 2 बनेंगे या நம்பர் 1 बनेंगे? வரிசை கிரமமாக ஆவீர்களா அல்லது நம்பர் 1ஆக ஆவீர்களா? तो क्या करना पड़ेगा? पता है? இப்பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கும் தெரியுமா? हिम्मत दिखाई, தைரியத்தை காட்டினீர்கள். ये बहुत अच्छा है, ரொம்ப நல்லது. लेकिन ஆனால் 1 नंबर बनने के लिए पहले विन करना पड़ेगा. 1 நம்பரில் வரணும்னா முதல்ல நீங்கள் வின் வெற்றி அடைய வேண்டும். கர் ரஹேன்னா செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா? கரைங்கே என்னை கர்னா கர்னா கர் ரஹே செய்வோம் வெற்றி அடைவோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. வெற்றி அடைந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். दूसरे भी सुन रहे हैं, மற்றவங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். आज सुना के पुराने सिंध के ब्रह्म के साथी बहुत आए हैं. இன்று பழையவர்கள், அதாவது பிரம்மா பாபானுடைய சமயத்தில் பாபா ஒரு சாத்தியாக இருந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். हाथ उठाओ, கைகளை உயர்த்துங்கள். छोटे बच्चे उड़ो, परिवार के परिवार आए हैं. ஏன்னா குடும்பத்தோடு வந்திருக்கனால குழந்தைகளும் வந்திருக்காங்க. குழந்தைங்களை ஏந்திரிங்க. நல்லது. கோய் கமால் திக்காயிங்கன்னா குழந்தைங்களை பார்த்து பாபா கேட்குறார், அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள் அல்லவா? கே திக்காயிங்க, என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் மெசேஜ் கொடுப்போம். மொத்தோ கரீரே ஒன்று அதுதான் செய்து கொண்டே இருக்கின்றீர்களா? அச்சா 38 ஆயே தோ கே கமல் காரங்க. 38 பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? चलो ज़्यादा नहीं कहते, छोटी सी बात बाप कहते हैं. நிறையா ஒன்றும் பாபா சொல்ல போகிறதில்ல, ஒரு சின்ன விஷயத்தை தான் கூறுகின்றார். கருணைக்கிலே தயார் ஹோ, செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? பச்சபியல் கமாக்கறீங்கன்னா குழந்தைகள் கூட அதிசயத்தை செய்து காட்டுவார்களா அல்லவா? பதில் சொல்கிறாங்க, 38 லட்சம் பேரை பாபா குழந்தையாக்குவோம் அப்படின்றார். பத்மா கணம் முபாரக்கோ, உங்களுக்கு பத்மா குணம் வாழ்த்துக்கள். आपने तो बड़ी बात बता दी, நீங்கள் பெரிய விஷயமா சொல்லிட்டீங்க. लेकिन बाप दादा छोटी बात कहते हैं. बाप दादा சின்ன விஷயத்தை தான் கூறுகின்றார். वो एक 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 को लाओ, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை கூட்டுவாங்க. லானா ஹே, கூட்டி வர வேண்டும். ஏக் ஏக் को लाओ, ஒருவர் ஒருவரை கூட்டு வாருங்கள். பச்சை தோ பச்சைக்கோ லாओ, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. மாதா தோ பாய் பहनों को लाए, தாய்மார்கள்னா சகோதரன் சகோதரியில் கூட்டுவாங்க. लेकिन एक एक को तो एक लाना है, ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தர் கூட்டி வர வேண்டும். ये ग्रुप देख लो, आप इसको गाइड करना. இந்த குரூப்பை நீங்கள் பாருங்கள், தாதியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குரூப்பை நீங்கள் கைட் பண்ணுங்கள். अगले साल लेकर ही आना, அடுத்த ஆண்டு கூட்டிகிட்டு தான் வரணும். டபுள் குரூப் लेकर आना, டபுள் குரூப் கூட்டு வரணும். பாப் தாதா यही चाहते हैं. பாப் தாதா இதைத்தான் விரும்புகின்றார்கள். எதை? जहाँ से आदि हुई वहाँ से प्रत्यक्षता होनी. இங்கேருந்து ஆரம்பமாச்சோ அங்கேருந்து தான் பிரத்யக்ஷதாவும் ஆரம்பிக்கும். ரஹம் ஆத்தா என்ன, கருணை வருகிறது அல்லவா? பிரம்மா பாக்கு தேஸ்கே வாசி ஹோ, பிரம்மா பாபனுடைய தேசத்தினுடைய வாசிகள் நீங்கள். தேசவாசியோं से प्यार होता है, நம்ம தேசவாசிகள் மீது நமக்கு அன்பு வருகிறது. आपके पास खजाने बहुत है. மறுபடியும் பாபா சப்ஜெக்ட்டுக்கு வர, உங்கள்கிட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருக்குதுங்க. உனக்கு கசானா கித்தனா படா, குணங்களுடைய பொக்கிஷம் எவ்வளோ பெரியது. சக்தியோं का खजाना कितना बड़ा है, शक्तियों பொக்கிஷம் எவ்வளோ பெரியது. तो गुणदान शक्तियों का दान करने वाले मास्टर दाता बनो. குணங்களை தானம் சக்திகளின் தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் தாத்தா ஆகுங்கள். जो भी आए, யார் வந்திருந்தாலும் சரி, चाहे संबंध में आए, संबंधத்தில் வந்தாலும் சரி, चाहे संपर्क में आए, தொடர்பில் வந்தாலும் சரி, लेकिन उनको कोई ना कोई गुण व शक्ति की गिफ्ट दे देना. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தியை கிஃப்டாக கொடுத்து விடுங்கள். कोई काल हाथ नहीं जाए, யாரும் வெறுங்கையோட போகக்கூடாது. कुछ नहीं तो बाप का संदेश को मीठी बोल के गिफ्ट देना. வேறு ஒன்றுமே இல்லைன்னா கூட பாபாவனுடைய செய்தியை இனிமையான வார்த்தைகளை கிஃப்டாக கொடுங்க. दुनिया वाले तो कोई को उत्सव होता है तो ना, तो एक दो को मीठा कराते हैं. உலகத்தினர் என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒரு உற்சவம் என்றாலே
ஒருவர் மற்றவருக்கு இனிப்பு வழங்குகிறார்கள். लेकिन बाप दादा कहते हैं, ஆனால் பாப் தாதா என்ன சொல்கிறாங்க, முக் மீட்டா தோ கரனா ही है, இனிப்பு நீங்கள் வழங்க தான் வேண்டும். லேக்கின் ஆனால் அப்போ நான் மீட்டா முக்கடா பி திக்கான, தங்களுடைய இனிமையான முகத்தையும் காட்ட வேண்டும். சிறு முட்டா மிக்கு நீ முக்கடா பி மீட்டா, முகமும் உங்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும். வெறும் இனிமையான ஸ்வீட்டை மட்டும் கொடுக்க வேண்டாம். இத்தனை மதுர்தா ஜமாவும், அவ்வளவு இனிமைத்தன்மை என்பது உங்களிடம் நிறைந்திருக்க வேண்டும். ஜோ பாண்டோ தோபி பர்பூர் ரஹோ, நீங்கள் அதை எவ்வளவுதான் விநியோகித்தாலும் கூட நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இஸ் கசானைக்கு தோ ஜித்தனா பாண்டேங்க உத்தனா படேங்க, இந்த பொக்கிஷங்கள்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விநியோகம் செய்வீர்களோ அவ்வளவுக்கு அளவு இவைகள் அதிகரிக்கின்றன. கம்னையே होगा, குறைவு படாது. तो इस वर्ष नोट करना, ஆக இந்த வருஷம் நீங்கள் நோட் பண்ணுங்க. जो भी ஆத்மா ஆயி उसको कुछ दिया, எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் சரி அதுக்கு ஏதாவது கொடுத்தோமா. अगर सुनने वाले नहीं है तो भी मीठी शक्ति वाली दृष्टि देना, அவங்க கேட்கக்கூடியவர்களாக இல்லாவிட்டாலும் இனிமையான சக்திசாலியான திருஷ்டி கொடுங்க. லேக்கின் தேனா ஜரூர், ஆனால் கொடுக்க வேண்டியது அவசியம். காலி நீ ஜாய், வெறுங்கையோட யாருமே போகக்கூடாது. ஏதோ சாய்தேனா, இது ஈஸி தானே, யா முஸ்கில் கஷ்டமா? அச்சா நல்லது. ஏக் செகண்ட் மே மன் கி ட்ரில் யாத் ஹை, ஒரு வினாடியில் நீங்கள் செய்ய வேண்டிய மனதினுடைய எக்ஸசைஸ் நினைவில் இருக்கிறதா? हर एक सारे दिन में कितने बार यह ड्रिल करते हो, ஒவ்வொருவரும் கூட ஃபுல் டே எத்தனை முறை இந்த ட்ரில் பண்ணுறீங்க, ஏன் நோட் கரோ, இதை நோட் பண்ணுங்க. ஏன் मन की ड्रिल जितना बार करेंगे उतना ही सहज योगी सरल योगी बनेंगे. இந்த மனதின் ட்ரில்லை எத்தனை முறை நீங்கள் செய்வீங்களோ அவ்வளவு சகஜ யோகியாகவும் சரளமான யோகியாகவும் ஆவீர்கள். ஏக் தரம் மன்சா சேவா, தூசி தரம் மன்சா எக்ஸசைஸ். ஒரு பக்கம் மனதின் சேவை, இன்னொரு பக்கம் மனதினுடைய எக்ஸசைஸ். அந்த மனதினுடைய எக்ஸசைஸ் பாபா எப்படி சொல்கிற பாருங்க. அபி அபி நிராகாரி, அபி அபி ஃபரிஸ்தா, அப்பப்போ நிராகாரியாக அப்பப்போ ஃபரிஸ்தாவாக. பிரம்மா பாப் अब फरिश्तों का आह्वान कर रहे हैं ना, ஏன்னா பிரம்மா பாபா குழந்தைகளாகி உங்களை ஃபரிஸ்தா ரூபத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றார் அல்லவா. ஃபரிஸ்தா பன்கே பிரம்மா பாப் के साथ अपने घर निराकार रूप में चलना. ஃபரிஸ்தா ஆகிட்டு பிரம்மா பாபா கூட நம்மளுடைய நிராகாரமான வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் போக வேண்டும். फिर देवता बन आना, फिर தேவதை ஆகிட்டு வர வேண்டும். अच्छा நல்லது. चारों तरफ से बहुत बहुत याद पिया, चाहे कार्ड के द्वारा में चाहे पत्रों के रूप में बाप दादा के पास पहुंच गए हैं. நாலா பக்கங்களிலிருந்து ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் கார்டு ரூபத்திலேயோ கடிதத்தின் ரூபத்திலேயோ பாப் தாதா வந்தடைந்தன. பாப் தாதா ஜான்தே, பாப் தாதாக்கு தெரியும். ஹர் பச்சா यही समझते, ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். மேரி யாத் பாபாக்கோ தேனா லேக்கின் மில் கயினா, என்னுடைய நினைவை பாபாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அது கிடைத்து விட்டது அல்லவா. யாத்பா தேனே வாலே போத் லாலே பச்சை, அன்பு நினைவு கொடுப்பவர்கள் ரொம்ப செல்லமான குழந்தைகள். பாப் தாதாக்கு சாமனே, பாப் தாதாக்கு முன்னால் இருக்கின்றார். இசிலியே பாப் தாதா कहते हैं, அதனால தான் பாப் தாதா என்ன சொல்கிறாங்க, हर एक बच्चे अपने अपने नाम से मुबारक और दिल की दुआएं स्वीकार करे. ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர் சகிதமாக வாழ்த்துக்களையும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களையும் ஸ்வீகாரம் செய்யுங்கள். आप सभी को भी नवजीवन नवयुग और नए वर्ष की बहुत बहुत पदम 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 गुणम मुबारक. உங்கள் எல்லோருக்கும் கூட புது வாழ்க்கை, புது யுகம், புது ஆண்டுக்காக ரொம்ப ரொம்ப பதம் 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 குண வாழ்த்துக்கள். தில் கி துவாயே யாத் பியார் அவர் நமஸ்தே, இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப் தாதா ने सभी बच्चों को नए वर्ष की बधाई दी. பாப் தாதா புது ஆண்டிற்காக அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். चारों ओर के बहुत मीठे बहुत प्यारे बच्चों को, நாலா பக்கங்களில் உள்ள மிகவும் இனிமையான மிகவும் அன்பான பதம் பதம் குணா நியூ இயர்க்கு முபாரக், எல்லையற்ற அளவு புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள். ஏதோ கடி பீத் கயி, எந்த நிமிடம் கடந்து விட்டதோ எக விதாய், அதுக்கு விடுப்பு கொடுத்து விடுங்கள். அவர் பதாய்க்கு கடி, அடுத்து என்ன வருது, வாழ்த்துக்களுடைய நேரம். एक तरफ विदाई देनी है, ஒரு பக்கம் விடுப்பு கொடுக்க வேண்டும். जो अपने संपन्न बनने में कमी अनुभव करते हो, உங்களில்
சம்பன்னமாவதற்கு என்ன குறை அனுபவம் செய்கின்றீர்களோ உஸ்கோ விதாய் தோ, அதுக்கு விடுப்பு கொடுத்து விடுங்கள். சதாக்கிலே விதாய் தேனா, அது விடுப்பு எப்படி கொடுக்கணும்? நிரந்தரமாக கொடுத்து விட வேண்டும். அவர் ஆகிய உன்னை கிளிப்பத. அடுத்து நாம் பறப்பதற்கான வாழ்த்துக்கள். பதாய் ஹோ பதாய் ஹோ பதாய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. वरदान. बाबा ने वरदान கொடுக்குறாங்க. सुमृति को अनुभव की स्थिति में स्थित करने वाले, நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் ஸ்திரம் செய்யக்கூடிய நம்பர் 1 விசேஷ ஆத்மா பவ. நம்பர் 1 விசேஷ ஆத்மாவாக ஆகுக. सभी ब्राह्मण आत्मा का அந்த संकल्प रहता है. அனைத்து பிராமண ஆத்மாக்களிடம் இந்த சங்கல்பம் இருக்கு. என்ன? हम विशेष आत्मा नंबर 1 बने, நாம் விசேஷ ஆத்மாவாக நம்பர் 1 ஆக ஆக வேண்டும். लेकिन ஆனால் संकल्प और कर्म के अंदर को समाप्त करने के लिए, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சங்கல்பம் மற்றும் செயல் இந்த ரெண்டுக்கு இடையில வித்தியாசத்தை முடிவடைய செய்வதற்காக சுமிருத்திக்கோ அனுபவமே லானா है. நினைவை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். ஜெய்சா சுன்னா ஜான்னா யாத் ரஹ்தா है. எப்படி கேட்டது தெரிஞ்சுக்கிட்டது நினைவில் இருக்கின்றதோ அதே போன்று சுயன்கு அனுபவக்கி ஸ்திதிமே லான, தன்னைத்தான் அந்த அனுபவத்தினுடைய ஸ்திதியில் கொண்டு வாங்க. இஸ்கேலியே, அதற்காக சுயன்கே ஒரு சமயக்கு மகத்துவ ஜான், தன்னுடைய மகத்துவம் மற்றும் நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு மன ஒரு புத்திக்கோ கிசிக்கு அனுபவக்கி சீட் पर செட் கரும். மனம் மற்றும் புத்தியை எந்த ஒரு அனுபவத்தின் சீட்டிலையும் செட் பண்ணுங்க. தோ ஆக நம்பர் 1 விசேஷ ஆத்மா பன் ஜாயேங்கே. நம்பர் 1 விசேஷ ஆத்மாவாக ஆகி விடுவீர்கள். இன்னைக்கு ஸ்லோகன், புராய்க்கு ரீஸ் கோ சோல், கெட்டதனுடைய பொறாமையை விட்டு விட்டு அச்சாய்க்கு ரேஸ் கலோ, நல்லதில் ரேஸ் என்பதை செய்யுங்கள். ஆக இன்னைக்கு பாப்தாதா பாடத்தினுடைய தலைப்பில் இந்த நியூ வருஷத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தி வெற்றி மூர்த்திகளாக ஆகின்ற விசேஷ தன்மையை காட்டுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. पाया प्यार प्रभु का, दिल को सुकून आ गया. पाया प्यार प्रभु का, दिल को सुकून आ गया. यादों में मन को भिगोए, ऐसा रंग छा गया, ऐसा रंग छा गया. जीने का मजा आ गया, जीने का मजा आ गया. पाया प्यार प्रभु का, दिल को सुकून आ गया. मीठी यादों में बड़ा ही मजा आ
பொறுமை பலவீனம் கிடையாது, அது நம்ம மனோபலத்தோட வெளிப்பாடு தான். Patience is not my weakness, it is an expression of the inner strength.